சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் துவண்டு போய்விடுகிறவர்கள்தான் நம்மில் பலர். சக மாணவர்களின் கேலியை பொறுக்க முடியாமல் கல்லூரி படிப்பையே பாதியில் நிறுத்திய மாணவர்களை பார்த்திருப்போம். உயரதிகாரியின் குடைச்சல் தாங்க முடியாமல் நல்ல வேலையை விட்ட இளைஞர்களை பார்த்திருப்போம். சித்திரவதை செய்யும் கணவனை எதிர்க்க திராணி இல்லாமல் தற்கொலை முடிவை கையிலெடுத்த இளம் பெண்களை பார்த்திருப்போம். இந்த தவறான முடிவுகளுக்கு காரணம் அவர்களுக்கு மனோதிடம் இல்லாததுதான். ஆங்கிலத்தில் இதை வில் பவர் என்கிறார்கள். இதைத்தான் பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் என்கிறார். மனத்துணிவு மட்டும் வாய்த்துவிட்டால் எப்பேற்பட்ட இன்னலையும் எதிர்கொண்டு விடலாம். தடை தாண்டும் ஓட்டம் போல எந்த பிரச்சனை வந்தாலும் தாண்டி குதித்து ஓடி நம் இலக்கை அடைந்து விடலாம். பிரான்சைச் சேர்ந்த மாலுமி லொரான் கம்ப்ரூவி மனோதிடம் வாய்ந்தவர். அவருக்கு ஒரு கனவு இருந்தது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ரூட் டுரம் போட்டிக்கு தகுதி பெற வேண்டும் என்கிற கனவு. அது ஒரு படகு பந்தயம். 4077 மைல் கடலில் ஒற்றை ஆளாக படகை ஓட்டிச் செல்ல வேண்டும். சூறை காற்று, புயல், பொங்கியெழும் அலைகள் என எது குறுக்கிட்டாலும் நிற்காமல் இலக்கை அடைய வேண்டும். பிரான்சில் இருக்கும் செயின்ட் போலோ துறைமுகத்தில் ஆரம்பித்து கொடலூப் என்கிற தீவு பகுதி வரை பந்தய படகை கரீபியன் கடலில் ஓட்டிச் செல்ல வேண்டும். அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் கம்ப்ரூபி. கம்ப்ரூபிக்கு 62 வயது. ஒரு நாளைக்கு முன்பாகத்தான் போர்ச்சுகலின் தலைநகர் லிஸ்பனில் இருந்து தன் 39 அடி பாய்மர படகில் கிளம்பியிருந்தார். அந்த படகுக்கு அவர் வைத்திருந்த பெயர் ஜன்னா. வரும்போதே காலநிலை சரியில்லை. கிளம்பும் போதிருந்த வெயில் கொஞ்ச தூரம் படகில் வந்ததுமே காணாமல் போய் மேகமூட்டம் ஆரம்பித்திருந்தது. 12 மணி நேரம் தொடர்ந்து பயணம் செய்த பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என முடிவெடுத்தார் கம்ப்ரூபி. அன்றைக்கு அவர் ஈடுபட்டிருந்த பயிற்சி ரூட் டுரம் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தது. அதனால் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு முறை அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை அவர் படகில் பொருத்தியிருந்த ஒரு கருவி மூலமாக சிக்னலாக அவர்களுக்கு சென்று சேர்ந்துவிடும். அவர் ஓய்வெடுக்க ஆரம்பித்த அதே நேரத்தில் கடல் அலைகள் பெரும் சத்தத்துடன் ஓங்கி ஓங்கி அந்த சின்னஞ்சிறு படகான ஜன்னாவை தாக்க ஆரம்பித்திருந்தன. 6 முதல் 10 அடி உயரத்துக்கு எழுந்த அலைகள் அவரை பயமுறுத்தின. படகின் மேல் தளத்தில் இருந்த கம்ப்ரூபி தூங்குவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். ஆக்ரோஷமாக ஓங்கி படகின் மேல் அடித்தது ஓர் அலை. படகு மெல்ல ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்திருந்தது. என்ன நடக்கப் போகிறது என்பது அவருக்கு புரிந்து போனது. அவருடைய செல்ல படகான ஜன்னா கவிழ ஆரம்பித்தது. கம்ப்ரூபிக்கு 20 வயதிலிருந்தே ரூட் டுரம் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது லட்சியம். அதை அவர் தி எவரெஸ்ட் ஆஃப் செயிலிங் என்று குறிப்பிடுகிறார். போர்ச்சுகலில் ஒரு காலனி நிறுவனத்தில் வடிவமைப்பாளராக வேலை. அவருடைய வாழ்க்கை துணை வர்ஜீனியா பிலிப்பும் அவருடைய 2 குழந்தைகளும் பிரான்சில் இருக்கும் மார்சேலி நகரத்தில் இருக்கிறார்கள். அன்றைக்கு அவர் மேற்கொண்டது ஒரு சோதனை ஓட்டம். அவருடைய விடாமுயற்சி, மனத்துணிவு, பலம் ஆகியவற்றை சரிபார்க்கும் ஒரு டெஸ்ட் அது. கம்ப்ரூபி வாழ்நாளெல்லாம் ஓட்டத்திலும் சைக்கிளிங் செல்வதிலும் நேரத்தை செலவிட்டவர். கடுமையான உடற்பயிற்சிகளை செய்து தன் உடல் தசைகளையும் நரம்புகளையும் வலுவாக்கி வைத்திருப்பவர். ஆனால் அன்றைக்கு அவருக்கு நடந்தது மிக பெரும் சோதனை. தலைகீழாக கவிழ்ந்திருந்தது படகு. அதில் அவருடைய சிறு அறை. நல்ல வேளையாக சுவாசிக்க உதவும் ஏர் பபிள் இயங்கிக் கொண்டிருந்தது. அதன் உதவியுடன் மூச்சு விட்டுக் கொண்டு உதவிக்கு யாராவது வரமாட்டார்களா என்று காத்து கொண்டிருந்தார் கம்ப்ரூபி. நான் நிச்சயம் சாக மாட்டேன். எனக்கு என் வாழ்க்கை வேண்டும். என் மனைவி, குழந்தைகளை திரும்பவும் பார்ப்பேன். அவர்களுடன் பலகாலம் வாழ்வேன் என்கிற நம்பிக்கை வார்த்தைகளை சொன்னபடி மூழ்கி கிடந்த படகுக்கு அடியில் மூச்சு விட்டுக் கொண்டு உதவிக்காக காத்து கொண்டிருந்தார் அவர். அவருடைய மூக்கு கண்ணாடி உடைந்து போயிருந்தது. தான் ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம் என்பதை வெளி உலகுக்கு தெரிவித்தே ஆக வேண்டும். கடல் நீரில் மூழ்கிய அந்த படகில் இருந்த கம்ப்யூட்டரும் பிற எலக்ட்ரானிக் கருவிகளும் பழுதடைந்திருந்தன. திரும்ப திரும்ப என்னென்னவோ செய்து பார்த்து அவற்றை செயல்பட முயன்று கொண்டிருந்தார் கம்ப்ரூபி. ஒரு வழியாக அவருடைய அவசர செயலி செயல்பட ஆரம்பித்தது. அன்றிரவு 8:33 மணிக்கு அவர் ஆபத்தில் இருக்கிறார் என்கிற தகவல் அருகில் இருந்த ஸ்பெயின் கடலோர காவல் படைக்கு கிடைத்தது. சுற்றிலும் இருட்டு, உடலை சில்லிட வைக்கும் கடல் நீர், பசி, உணவு இருக்கட்டும், தாகத்துக்கு தண்ணீர் குடிக்க கூட வழியில்லை. உதவிக்கு யாரும் இல்லை. கவிழ்ந்த படகுக்கு அடியில் அந்த 62 வயது மனிதர் கம்ப்ரூபி. வேறு யாராக இருந்தாலும் சில மணி நேரத்திலேயே சோர்ந்து போயிருப்பார்கள். இப்படி கிடப்பதை விட உயிரை விடுவது மேல் என நினைத்திருப்பார்கள். மிக மிக குறைவான சுவாச கருவியின் உதவியுடன் கம்ப்ரூபி பிழைத்து கிடந்தது கிட்டத்தட்ட 16 மணி நேரம். ஹெலிகாப்டர் வந்தது. ஸ்பெயின் கடலோர காவல் படையும் படகை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தது. கம்ப்ரூபியின் படகு கவிழ்ந்து கிடந்த இடத்தை முதலில் அடையாளம் கண்டார்கள். அந்த படகை கடலோர காவல் படை நெருங்கியது. என்ன செய்யலாம் என யோசித்தது. ஹலோ ஹலோ தான், நாங்க பேசுறது கேக்குதா? கணிப்பின் ஒலிபெருக்கியில் சத்தம் கொடுத்தார்கள். சுதாரித்துக் கொண்ட கம்ப்ரூபி, நான் இங்கே இருக்கேன், படகுக்கு அடியில காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று குரல் கொடுத்தார்.
ஆக ஒரு மனிதர் படகுக்கு அடியில் உயிருடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டது ஸ்பெயின் கடலோர காவல் படை. பயப்படாதீங்க, உங்களை நிச்சயம் காப்பாற்றுவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தார் அந்த படையின் தலைவர். ஆனால் உடனே செயலில் இறங்க சூழல் சாதகமாக இல்லை. கடல் கரடுமுரடாக இருந்தது, அப்படித்தான் சொல்ல வேண்டும். இரவு நேரம் வேறு. அந்த காலநிலையில் கடலில் இறங்கினால் காப்பாற்றப் போகிறவர்களுக்கே கூட ஆபத்து நேரலாம். அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தார் கடலோர காவல் படையின் தலைவர். பிறகு ஒரு முடிவெடுத்தார்கள். படகு மேலும் கடலுக்குள் மூழ்கிவிடாமல் இருக்க மிக பிரமாண்டமான பலூன்களை அந்த படகில் கட்டி வைத்தார்கள். அன்றைய திங்கட்கிழமை இரவு கடலிலேயே கழித்தார் கம்ப்ருவி. அடுத்த நாள் காலையில்தான் அவர் ஸ்பெயின் கடலோர காவல் படையால் காப்பாற்றப்பட்டார். உடனடியாக அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். உயிரை தக்க வைத்துக் கொள்ள அவருக்கு உதவியாக இருந்தது அவருடைய மனோதிடம். தன்னை காப்பாற்றியவர்களிடம் கம்ப்ருவி இப்படி சொன்னார்: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இனி நான் வாழ வேண்டும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.